நாங்கள் ஒன்று டெக்கு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் கில்டு வார் ஆட போகிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதோ இதோ உங்கள் 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 இப்போது நம்ம டெக்கு 18 பேச போகிறாரு. பேசுங்க. எப்படி இருக்கீங்க guys? இப்போ நம்ம இதை ஆட போகிறோம். Free Fire India. ஆமாம் guys. It's showtime. ஒரே நாட்டம். நம்ம வந்து இப்போதைக்கு 11வது பிளேஸ்மெண்ட். நம்ம ஒரு மக்கள் கில்டு ரொம்ப அடிக்க போகிறோம் guys. நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். இது ரொம்ப நல்லதுடா. ஆனால் நீ அதை பண்ண மாட்டேற. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை நான் பார்த்துட்டேன். அவங்க பேர் வந்து 74x esports. காய்ஸ் அது அர்ஜுன் லைக் கிடையாது, கைச்சக்காரா. Battle Royale. That's style. ஓகே, நம்ம வந்து இங்கே கையாளாதுங்க. நம்ம கண்டா படிக்க போகிறோம். டெக்கு 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 18 நம்ம எங்கே இருக்க போகிறோம்? பீக்கில் பீக்கா அடிக்க போகிறோங்க. டெக்கு 18 அடிக்கி. நாங்கள் எப்பவுமே இப்படிதான் பேசுவோம். இந்த மேட்ச்சு புயா அடிக்கணும். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys ப்ளீஸ். guys ப்ளீஸ். guys நம்மள அடிச்சுட்டானுங்க. எப்படியாவது காப்பாற்றுங்க. பின்னாடி போய் மண்டையில் தட்டு. இது நம்மளோட தவறான விஷயம். அடி வாங்குறது ரொம்ப தப்பு. ஏன் எப்படி பண்ணுறீங்க? ஏன் காய்ஸ் எப்படி பண்ணுறீங்க? விட மாட்டாங்க. அதுவும் மதியானம் மட்டும் ஆடுங்க காய்ஸ். நம்ம வந்து ஒரு யூடியூபர். வன்முறை கையாளாதீங்க. Free Fire India is set. Guys, ஆயுஷ் கேமிங் வந்திருக்காங்க guys. பெங்காலியில் 21வது பேஸ் guys. guys நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல guys. ரொம்ப கஷ்டம் guys. guys எனக்கு ஒரே பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரே guys நம்ம ஒரு கைதாங்க. இப்போ நாங்கள் வந்து வாய்ஸ் மீடியா ஆஃப் பண்ணிக்கிறோம். Battle Royale. That's style. ஒரு மணி நேரம் கூட 8 o'clock ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக ஆடலாம். பக்கத்துலேயே மக்கடி வைக்கிறானுங்க guys. இந்த ஸ்கைடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு guys. நம்ம அடி வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பக்கத்தில் 2 பேர். இப்போது நம்ம டெக்கு தமிழனுக்கு கண்ணை வாங்கி தர வேண்டாம். ஏன்னா அவன் நம்மளுக்கு தூரம் போயிட்டான் guys. நாங்கள் இப்போது அப்போதான் பேசாத
சிக்கடி 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 சிக்கடி. காய்ஸ் எனக்கு நெட் லாக் அடிக்குது, என்ன ப்ராப்ளம் தெரியலை. இப்போ நீங்கள் இதை பண்ணணும். சூப்பர். இப்போ நீ அடி வாங்க போகிற. நம்மளால் கில்டு வார் அடிக்க ஜெயிக்க முடியாது நினைக்குது. காய்ஸ் அவனுக்கு ஏம் வச்சு அடிச்சிடு, இல்லை கிளியர் பண்ணிட்டு ஓடிடு. உனக்கு மட்டும் தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கிது, எனக்குலாம் இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சூப்பர் ரிவ்யூ போட்டுடு. இப்போ அவனுக்கு எதிர்க்க இனிமே இருக்கான், நீ அடி வாங்கிடுவ எனக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன், இல்லை நீ ஒரு பாதிக்கல. அதனால் 4 பேர் நம்மளால் முடியாது என்று ஊரே சொல்லும். நம் கூடு நம் கூடு நம் கூடா, அதுவும் நம்ம ரொம்ப அடிக்கல சும்மா கிட்ட இருக்கு. காய்ஸ் நம்மளால் தோக்க முடிஞ்சிடுச்சு. காய்ஸ் நம்ம முடிஞ்சு வியர் இல்லாமல் தோணுது. காய்ஸ் என்ன சொல்கிறீங்க? போய் அடிக்க மாட்டதா இல்லை யாரும் இருக்கணும்டா, 2 பேர் எப்படிடா எவனா அட்டாக்கிறான் அடிக்கிறான். Free Fire India is set in a break. காய்ஸ் நமக்கு வாஸ்கோ பிளேயர் கூட வந்திருக்கோம். டாப் எப்படி படிச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு லட்சம் கிடைச்சா ஒரு வாட்டி வாழ்த்துடுவோம், 2 லட்சம் கிடைச்சா 2 வாட்டி வாழ்த்துடுவோம். லைக் இது நம்ம யூடியூப் Style. அதுக்கும் யூடியூப். நீ அடி வாங்க போகிறேன்னு எனக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது. இது ஓகே. அடிக்கிற அடி அடுத்தவங்க வாங்க போகணும். அந்த டிஸ்பிளேட்டுக்கு வாயடி வாங்கணும். நீ மாதத்தில் இறங்கி நம்ம அடி வாங்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி 2 மேட்ச் தோற்றோம். எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அது உன் இஷ்டம், உன் கேம், உன் கேம் பிளே, உன் ஃபோன் பே. நீ தோத்துட்டனா உனக்கு ஸ்லிப்பர் வாயிலே பறக்கும். நான் வைக்க மாட்டேன். பரவாயில்ல, நீ இருக்காத. பரவாயில்ல, நான் பீக்கில் போய் அடி வாங்க போகிறேன். ஒரே பெருமையாக இருக்கு. மைக் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நுபு பசங்க. இல்லை மைக் ஆன் பண்ண மட்டும் தான் பேச முடியும். நாங்கள் ஒரு பிளேயர். காசு கலெக்ட் பண்ணுறோம். எப்படியும் 1400 ரூபாய் கிடைச்சிது. எனக்கு எப்படின்னா 1400 கையாள். நீங்கள் நான் ஒரு ப்ரோ பிளேயர். ஏன்னா நான் ஒரு கிலோ அடிச்சிருக்கேன். இல்லை, அது நேர்மையான கீழ். Double takedown. இதை பார்த்துக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாது. இப்போ நம்ம அடி வாங்க போகிறோன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே ஒருத்தனை நான் அடிக்க போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு டெல்லி அக்கா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே அந்த அக்கா ஓடி போச்சு. அந்த அக்காவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எங்கேருந்து தப்பி போகும். நீ இப்படிலாம் பேசுகிற
குட்டினு நான் இங்கே இருக்கேனே. இந்த அக்கா எங்கே மாட்ட போகுதுன்னு நினைக்குது. எங்கள் பாஸ்போர்ட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே ஏறிடுது. நோ, இன்னும் 2 பேர் இருக்கு. 2 பேரும் அக்கா. நாங்கள் 2 பேரை அடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே பெருமை. ஏதோ ஒரே பெருமை. எம்பி படிந்தது என்னன்னு தெரியலையே. என்கிட்ட வானே. நான் காலி நினைக்கிட்டு. இங்கே MP14 ஒரு பெரிய 1 டேப் கன் அழுத்தி பிடிக்கணும் இருந்தது. அதை காணோம். தான் இங்கே உள்ளது. P90 என்னை காப்பாற்றி விட்டது. நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு கண்டுபிடிச்சிட்டேன். நாங்கள் ஒரு யூடியூபர். நானே இங்கே நம்ம அடி வாங்கலாம். இவங்க ரொம்ப சூப்பர். என்கிட்ட ஃபிஷ்லஸ் ஓடி ஓடி வரான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? வன்முறை கையாளுவேன். என்ன வாட்ச் நாட்டிட்டான். நீ தான் வந்து ரிவ்யூ பண்ணணும். இப்போ நீ ஒரு ப்ரோ பிளேயர். நீ முதல்ல என்ன சூப்பர் ரிவ்யூ போடு. திரும்பி ரிவ்யூ பண்ணுற வாய்ப்பு வரும். என்ன மறக்காமல் ரிவ்யூ பண்ணிவிடு. நான் 4 கில்லு, நீ ஹீரோ. எப்படின்னு அவ்வளோ காசு போச்சு. இது ரொம்ப தவறு. இப்போ நான் அடி வாங்கிட்டேன். இப்போ நானும் அடி வாங்கிடுவேன். வன்முறை கை வாடல மாட்டேங்க. இப்போ நாங்கள் அடி மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுவும் தெரியாது. நான் காலிடுவேன் நீ நினச்சானா நான் ஒரு ப்ரோ பிளேயர். சரிங்க பேசுதுன்னா பேசாத. ஏன்னா நீ ஒரு குட்டி குஞ்சான். இப்போ நீ ஒத்துக்கிற நான் ஒரு பெரிய குஞ்சான். தப்பாக பேசக்கூடாது. நான் ஒரு அது ஃபிஷ் லிஸ்ட்டும் இல்லை. இங்கே எனிமி. ஐயோ நான் எனக்கு ஒரு கோளாறு. இங்கே எங்கே இருக்கான்னு தெரியல காய்ஸ். ஐயோ அடிக்கிறாங்க காய்ஸ். அதுக்கு எனிமி எங்கே ஓடினான்னு தெரியலை. அந்த பாட் எனிமி எங்கே ஓடிட்டான்னு தெரியலை. ஐயோ என்கிட்ட ஒரு வண்டி பறந்து வருது. அதான் 2 பாட்டு பசங்க. இப்போ நானும் கூடாது. நல்ல வேலை அந்த ஹேக்கர் எடுத்து நான் பண்ணல. இப்போ நான் காடி கஷ்டப்பட்டு நான் 5 கிலோ அடிச்சு ரொம்ப தவறு. ஐயோ இது ரொம்ப தவறு. இப்போ நம்ம அடித்ததாலே நம்மளுக்கு 10 டோக்கன் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஸ்பின் பண்ணுவோம். அதில் லக்கு இருந்தால் அவனை கடைப்படனா நக்கிட்டு போவோம். என்ன கொடுத்தானுங்கோ அண்ணே. உனக்கு லக்கு இருந்துருக்குனே. அதில் நீ போய் டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பானுங்க. என்னன்னே இது இதுவாரி நம்மளுக்கு ரொம்ப கொலா தருது. 9400. உங்ககிட்ட தான் கரெக்டான அமௌண்ட் இருக்கே. எதுக்கு உனக்கு இந்த நப்பாசை? எனக்கு பிடிக்கல. இந்த மேட்சோட நம்ம ஐடி மாற்றிக்கலாம்.
நம்மளது ஒரு யூடியூபர், நம்மளுக்கும் இது ஸ்டார்ட் ஆகாது. நீ ஒரு ஃபேமஸ் எவோ வச்சிருக்கே, நான் ஒரு யூடியூபர். இந்த மேட்ச் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு தெரியல. இது கோலாளி. இந்த மேட்ச் எனக்கு ஸ்டார்ட் ஆகல, நீ ஸ்டார்ட் பண்ணுடா, நீயே ஸ்டார்ட் பண்ணு. அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. 11 seconds சொன்னேன். 11 seconds தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் 11 seconds தான் இருந்துச்சு. வெய் விட்டுரு. ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தலை. இது என்ன பிரச்சனை? வன்முறை கை ஆளாடுங்க எஸ்டிமேட்டட். மேட்ச் ஸ்டார்ட் ஆகல, திரும்பி அடிச்சுட்டு போடு. இப்போயும் ஸ்டார்ட் ஆகலன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போட வைப்பேன். இது ரொம்ப டஃப். எனக்கு இது பெரிய பிரச்சனை. கரெக்டாக 11 செகண்டில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம 5வது பிளேஸ், நம்ம ஒரு ப்ரோ பிளேயர். ஓகேண்ணே, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இதை முதல்ல உடைக்கிறேன். என் ஒரு ஹேக்கர் அவன் பறக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வலி. அவன் ஒரு ஜோக்கர். அவன் ஒரு பெரிய ஹேக்கர் ஜோக்கர். நாட் ப்ரோ கவர் டிரைவ். கையில் ஆளு. என்கிட்ட ஸ்பாட்டிஃபை இல்லை. உள்ள ஸ்பாட்டிஃபை இருந்தால் அதை போட்டுக்கோ. பாட்டு கூட நம்ம கேட்டீங்க. இது சாரிண்ணே, நான் மறந்துட்டேன். மூக்க வலிக்குது. உனக்கு வாங்கிட்டோம். கொச்சினிக்கு போய் பூக்கின்னு சொன்னாலும் பூக்கின்னு சொன்னாலும் பூக்கின்னு சொன்னாலும் பூக்கிலன்னு சொன்னாலும் காசை பிடிச்சிட்டு ஓடணும். நாங்கள் ஒரு யூடியூபர்.
இப்போ நான் அடிக்க போகிறேன். ஈஸி கேம். நீ இங்கே வந்தா கைஸ் மந்திரவாதி. எப்படி வந்தேன்னா நான் ஒரு யூடியூபர். இந்த மாதிரி பேசி வன்முறையாக கையாளாதீங்க. நான் கையில் இல்லை வாயால் பேசுகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப தவறு. நான் பேசினா நீ வாயை போய்ட்டுருவேன். அங்கே ஒரு யூடியூபர் சின்ன பசங்க. நான் யூடியூப்ல ஜெயிச்சிட்டேன். அதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுமா? அப்படின்னு சார் நான் மேலே எப்படி போய் பார்த்தேன். எனிமி எங்கேயோ இருக்கான். அதனால என்னோட குட்டி பாப்பா ஓடுது. தெரியாது, அது ஓடிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம இன்னொரு ஐடியிலேருந்து வரலாம். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஐடி நம்ம வரலாம். ஏசி எட்டு இருக்கு, வேணா எடுத்துக்கோ. அப்போ வேணா போடா. ஐயோ கால் வலிக்குதுண்ணே. என்னண்ணே இப்படி பேசுகிறீங்க? நம்ம போய் எனிமையை அடிக்கலாம். வன்முறை கை அழுதுங்க தாமினா மினா மினா. நம்ம லைவில் சொன்னா வெறும் ₹1 மட்டுமே. வுட் பெக்கர் கிடைச்சிடுச்சுடா. டெக்கு 18. எனக்கு தேவை, ஏன்னா நானும் M10 வச்சுருக்கேன். ஒத்த நொடியில தான் எனக்கு மொத்தம் கலங்கிடுச்சு. ஏதோ ஒன்றுண்ணே காசை குடினே. எனிமே வந்து மண்டையில் கட்டிட்டு போகிறான். நீ காசு என்ன பண்ணிட்டு இருக்கா? பாதி காசு காலி. இருனே நான் பின்னாடி வரேன். இதோ வந்துனே இருக்கேன். என்கிட்ட 2 பேரை நான் பார்த்துட்டேன். நீ அடி வாங்கிடாத, நான் ஏதோ வருகிறேன். நீ நூபுரி நிரூபிச்சிடாத. நீ அடிச்சிட்டியா? இல்லைன்னா நான் வந்து அவனை அடிக்க மாட்டேன். எனக்கு சிக்கம் கலங்கிடுச்சு. வெளில ₹500 இருந்திருக்கு. அந்த பைத்தியக்காரன் பார்க்கல. நினச்சிட்டான், என்னால் எதுவும் பண்ண முடியாது. அங்கே 4 பேரே நீ வந்துடாத. சூப்பர் வியூ போட்டோன்னா எனக்கு ₹900 கிடைக்கும். ஏன்னா நான் ₹1800 வச்சுருந்தேன். நம்ம முடிஞ்ச இடத்துல இருந்ததுனால இந்த டைம் நம்ம யூடியூபர்ஸாக இருந்திருக்கலாம். ஆஹா ஆமாண்ணே. லெஃப்டில் போனேன். லெஃப்டில் போனேன் ₹200 இருக்கும். நார்மல் ரிவ்யூ போட முடியாது. ப்ளீஸ் போடாத, எனக்கு காசு வேணும். அவனை போய் அடிக்கணும். நீ சோலடா போடாத, ஏன்னா அவனுங்களாம் ப்ரோ பிளேயர். போட்டேன்னா நான் உன்னை போட்டுருவேன். வேணாண்ணே, பிரச்சனை வேணாம், நம்ம சமாதானமாக போயிடலாம். வேணாண்ணே போய் அடிக்கலாண்ணே. சரி என்ன அவன் சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறான். நான் இறங்கி போய் மண்டலில் தட்டுறேன். நீயும் கூட வந்து தட்டு. எனிமையும் கினிமையும் நீ வந்துட்டு அடி மட்டும் வாங்கிடாத. இங்கே ஒயிட் பீஸ் மட்டும் வேணாம். அவன் இவே பண்ணிவிடுவான் நம்புகிறேன். நானும் அடி வாங்கிடுவேன்னு நம்புகிறேன். அவன் வண்டி வச்சுட்டு ஓடுறான். ஒருத்தனை
இல்லை சோலோட கம்ப்ளீட் பண்ணிட்டான். Double takedown. இந்த ஒரு புது கன்று செம்மையாக அடிக்குது. வெரி சூப்பர் கன். நான் உன்கிட்ட வரேன், நீயும் உன்கிட்ட வரா. முறை தராதுங்க. உன் மேலே எனிமி. குரோசாவா நைஸ். ரிவர்ஸில் அப்படியே வந்தனா என்னோட இது நல்லா இருக்கும். ஒரு ஃபீமேல் தான் போட்டாச்சு. இருங்க, நான் ஒரு ப்ரோ பிளேயர் நான் பார்த்துக்குறேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆமாம், எனக்கு தெரியும். அதான் நான் அப்பயோ சொன்னேன், நீ தான் வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டேன். இப்போது நாங்கள் மேலே ஏற போகிறோம். அவனை மண்ணில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்ட போகிறோம். அவனுங்களாம் ப்ரோ பிளேயர். எங்கேயும் போய் பிடிச்சி அடி வாங்கிக்காத. இது என்னோட பேச்சு. இந்த நம்பர் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு என்ன போட்டானுங்க, மண்டையிலே தட்டிட்டானுங்க. இப்போ நீ என்ன ரீவ் பண்ணனா எனக்கு பெரிய ப்ராப்ளம். பரவாயில்ல, நீ ஆடி ஜெயிச்சிடு. நம்ம லைவு 30 நிமிஷம் போடலாம். நம்மளுக்கு அதுவே போதும். நம்ம பிளான் எல்லாம் போச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடு. ஏதாவது போடு, மட்டும் என்ன ரிவ் பண்ணிடு. நம்ம பையன் சீசன் 10 டிஷர்ட் போட்டிருக்காரு. ஷார்ட்ஸில் போட முடியுமா தெரியாது. நம்ம தான் இந்த ப்ரோ பிளேயர். நீ என்னடா பைத்தியக்காரா ஸ்கில் ஒன்றுமே வச்சுக்காம வந்திருக்க. அது என் லேண்ட் இருந்தால் அதை கட்டிவிடு. ஐயோ கோளாறு. ஜோனுக்குள்ளே போடா. ஜோனுக்குள்ளே போடா. ஸ்ட்ரெயிட்டாக வண்டி இருக்குது, பிடிச்சிட்டு ஓடிடு. எனக்கு தெரிஞ்சபடி நீ காலி. ஏன்னா எனிமிங்க 10 பேர். நீ பார்க்க மட்டும்தான் செய்கிற, அடிக்க மாட்டுற. வண்டி அது ஆட்டோ இல்லை, அது ஜீப்பு. நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம். பாய்ஸ் இவன் அடி வாங்கிட்டு இருக்கான். சாமான் சத்தம் கேட்குது. நீ ஜோனுக்குள்ளே போனாலும் அடி வாங்கிடுவேன். ஏன்னா அங்கே மேலே 3 பேர். அதுவும் பைசன் வச்சு மண்டையில் கட்டிடுவானுங்க. ஐயோ, அவங்க வச்சுருக்கிறது M4 ஏங்கன்னு தூக்கிட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடு. நம்மக்கிட்ட நல்ல மெடிக்கிட் இல்லை. மெடிக்கிட்ட போடு. நல்ல ஐடியா, ஓடிடு. மெடிக்கிட் இல்லை, அதுதான் நல்ல ஐடியா. ஓடினேரு. இந்த வண்டி மொக்க. அங்கே மெடிக்கிட் இருந்தால் எடுத்துக்கோ, போட்டுட்டு ஓடிடு. இறங்குடா. என்ன காலியிட்ட சூப்பர். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணக்கூடாது. இதோட நம்ம யூடியூப் சேனல் முடிவடைகிறது. காய்ஸ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க காய்ஸ். போயிட்டு வரேன். எங்கள் டெக்கு